ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு Auraville Health Mix auraville.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். தம்பி சொல்றதை கேட்க மாட்டீங்களா? ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டு ஃபுட் ரிட்டர்ன் எடுத்துட்டு போங்க. சார் ஆர்டர்லாம் கேன்சல் பண்ண முடியாது சார். ஆல்ரெடி பில் பே பண்ணியாச்சு. பில் பே பண்ணியாச்சுனா என்ன? எங்க பணத்தை திருப்பி கொடுங்க. இந்த ஃபுட் எங்களுக்கு வேணாம். எங்க பணத்தை திருப்பி கொடுத்துருங்க. பணத்தை திருப்பி கொடுங்களா? சார் நீங்கள் ஃபுட்டை ரிட்டர்ன் பண்ணுற அளவுக்கு என்ன சார் ஆச்சு? நான் டயத்துக்கு வந்துட்டேன். பேக்கிங்கில் கரெக்டாக தான் சார் இருக்குது. எந்த தப்பு இல்லையே. எந்த தப்பு? இங்கே பாருங்க தப்பை. ஹோட்டலுக்கும் வீட்டுக்கும் வெறும் 1 கிலோமீட்டருக்கு உள்ளதான் டிஸ்டன்ஸே இருக்குது. அதுக்கு டெலிவரி சார்ஜ் 42 ரூபா போட்டு வச்சுருக்கீங்க. ஒரு 10 ரூபா 15 ரூபா வாங்கியிருந்தா பரவாயில்ல. சார் டெலிவரிக்கு எனக்கு எந்த அப்பா இப்போ என்ன பிரச்சனை? அவர்கிட்ட என்ன பிரச்சனை பண்ணுறீங்க? பிரச்சனையே ஒன்னால தான்டா. திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணியில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இங்கே பிரியாணியோட விலை 339 ரூபா தான். ஜிஎஸ்டி அண்ட் அதர் சார்ஜஸ் போட்டு 46 ரூபா 55 காசு போட்டிருக்காங்க. டெலிவரி சார்ஜ் 42 ரூபா. ஆக மொத்தம் 408 ரூபா பில்லு வந்திருக்கு. அதே திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணியில் அதே பிரியாணி தான் நான் வாங்கினேன். ஆனால் பில்லை பாரு 350 ரூபா தான். மொத்தம் 60 ரூபா ஏமாத்திருக்காங்கடா. ஏமாத்திருக்காங்களா? சார் நாங்கள் வீட்டுக்கே வந்து ஃபுட் டெலிவரி பண்ணுறோம்ல சார். அப்போ அதுக்கான சார்ஜஸ்லாம் சேர்க்கும் போது பில்லை மட்டும் அதிகமாக தான் வரும். அதெல்லாம் தெரியாது தம்பி. என்ன சார்? தம்பி இங்கே பாருங்க, இந்த ஃபுட் டெலிவரி சார்ஜை கம்மி பண்ணுறதுக்கு ஒரு பதிலை சொல்லிட்டு தான் இந்த இடத்த விட்டு நீங்கள் கிளம்பணும். சரி சார் சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. பொதுவாக டெலிவரி சார்ஜஸ் எங்களுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது சார். ஆனால் நான் சொல்கிற ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இனி ஃபுட் டெலிவரி பண்ணுறப்ப உங்களுக்கு டெலிவரி சார்ஜஸே போட மாட்டாங்க. ஃப்ரீ டெலிவரி தான். இது ஃப்ரீ டெலிவரியா? நல்லா இருக்குண்ணே. அப்படின்னு ட்ரிக்ஸ் இது? அதானே, ஒரு டெலிவரிக்கு 40 ரூபா போடுறீங்க. அப்படி பார்த்தோம்னா இவெல்லாம் ஆர்டர் பண்ணுற 20க்கு அப்படி இப்படின்னு போட்டால் எக்குத்தப்பான காசு மிச்சமாகுதுப்பா. சார் இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி அந்த ட்ரிக்ஸை அப்ளை பண்ணிவிட்டு கையோட செக் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரீ டெலிவரி எப்படி கொண்டு வர்றதுன்னு. காமிங்க. இப்போ ஜொமேட்டோலையும் ஸ்விக்கிலையும் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி கடையில் சிங்கிள் பசங்க சிக்கன் பிரியாணி வந்து நம்ம ஆர்டர் பண்ணுறோம். ஜொமேட்டோவில் டெலிவரி சார்ஜ் பார்த்தீங்கன்னா 29 ரூபா காமிக்குது. இதுவே ஸ்விக்கியில் டெலிவரி சார்ஜ் பார்த்தீங்கன்னா 47 ரூபா காமிக்குது. இது எப்படி ஜீரோவா, அதாவது ஃப்ரீ டெலிவரியாக கொண்டு வரலாம் அப்படின்னா ஜொமேட்டோவில் கோல்டு மெம்பர்ஷிப் 3 மாதத்துக்கு 30 ரூபா பேக் ஒன்று இருக்குது. இதுவே ஸ்விக்கியில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஒன் சொல்லி 3 மாதத்துக்கு 99 ரூபா பேக் ஒன்று இருக்குது. இது ரெண்டையும் இப்போ ரீசார்ஜ் பண்ணுறேன். என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். ரீசார்ஜ் பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரி மறுபடியும் அதே கடையில் அதே சிக்கன் பிரியாணி போய் ஆர்டர் பண்ணுறேன். பார்த்தீங்களா, ஜீரோ டெலிவரி சார்ஜ். 2 ஆப்லேயுமே 199 ரூபாய்க்கு மேலே 7 கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் எந்த ஃபுட்டு ஆர்டர் பண்ணாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெலிவரி சார்ஜ் ஃப்ரீ. டெலிவரி சார்ஜே கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டு எவ்வளோ ரூபா காமிச்சிச்சு? ஜொமேட்டோவில் 29 ரூபா காமிச்சது. அப்புறம் ஸ்விக்கியில் 47 ரூபா காமிச்சிச்சா? இப்போ இந்த மாதிரி கிலோமீட்டரை பொறுத்து அமௌண்ட்டுங்கிறது காமிக்கும். இவர் ஒரு மாதம் எத்தனை ஆர்டர் போடுவார்? 20 ஆர்டர். ஒவ்வொரு டே டெலிவரி சார்ஜை கணக்கு பண்ணோம்னா கிட்டத்தட்ட 800 ரூபா 900 ரூபா 1000 ரூபா கிட்ட வரும். ஆனால் அதுவே இந்த ஸ்விக்கியில் பார்த்தீங்கன்னா 99 ரூபா. இதுவே ஜொமேட்டோவில் பார்த்தீங்கன்னா 30 ரூபா தான். இதை ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டே டெலிவரி சார்ஜே கிடையாது, ஃப்ரீ தான். இந்த ஸ்விக்கியில் 99 ரூபா சொன்னேன்ல, இது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு மொபைலில் ஒரு மாதத்துக்கு 17 ரூபா, ஒரு மாதத்துக்கு 1 ரூபாலாம் காமிக்குது. ஒரு மாதத்துக்கு 1 ரூபாயை காமிக்குது. இப்போ ஒவ்வொருத்தவங்க ஆர்டர் பண்ணுறாங்கல்ல, அதை பொறுத்து அந்த அமௌண்ட் வந்து கூடயாகவும் கம்மியாகவும் காமிக்கும். ஸோ நம்ம ஒவ்வொரு டெலிவரி சார்ஜ் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணி வச்சிட்டோம்னா 7 கிலோமீட்டருக்குள்ளே 190 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுவோம். ஃப்ரீ டெலிவரி சார்ஜுக்கு அமௌண்ட்டே கிடையாது. சார் அதே போல் சர்ஜ் சார்ஜ் அப்படின்னு போடுவாங்க. அதாவது இந்த பீக் டைமில் இப்போ இந்த வெள்ளிக்கிழமை சாயங்காலம் நைட்டு நேரம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆர்டர் போடுவாங்க பார்த்தீங்களா. அதுவும் சில பேர் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த ஹோட்டலில் தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் நிறைய பேர் ஆர்டர் போடுவாங்க. இந்த மாதிரி டிமாண்டாக இருக்கிற நேரத்தில் சர்ஜ் சார்ஜ்னு போடுவாங்க. அதாவது ஒரு 20 ரூபா 30 ரூபா எக்ஸ்ட்ரா போடுவாங்க ஆர்டர் வந்து எடுத்துகிட்டு வர்றதுக்காண்டி. இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ மெம்பர்ஷிப் போட்டோம்னா அந்த சார்ஜும் போட மாட்டாங்க, அதுவும் ஃப்ரீ. அண்ணே இது நல்ல ட்ரிக்ஸாக இருக்குண்ணே. இந்த மாதிரி வேற என்னாச்சும் இருக்கா? இருக்கே, செம்மையான ட்ரிக்ஸ் ஒன்று இருக்குது, சொல்கிறேன், ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். நீங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணுறப்ப எப்படி ஆர்டர் பண்ணுவீங்க? எப்படி ஆர்டர் பண்ணுவோம்னா ஸ்விக்கி இல்லைனா ஜொமேட்டோ ஏதாச்சும் ஒரு ஆப்புக்குள்ளே போவேன். அதில் ஏதாச்சும் ஒரு நல்ல ஹோட்டலாக தேடிக்கிட்டே இருப்பேன். அப்படி ஒரு நல்ல ஹோட்டல் கிடச்சின்னு அதுக்குள்ளே போயிட்டு ஏதாச்சும் நல்ல சாப்பாடு இருக்கா பார்ப்பேன். அப்படி பார்த்துட்டு அதை ஆர்டர் போட்டு பணத்தையும் கட்டி விட்டுருவேன். அழகாக வந்துடல. என்ன மாதிரி தானே நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தப்பை தான் எல்லோரும் பண்ணுறாங்க. ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறப்ப ஏதாச்சும் ஒரு ஆப்பில் மட்டும் அட் அ டைமில் போய் பார்த்து ஆர்டர் பண்ணிட்டு வர வச்சிடுறாங்க. அப்படி பண்ணாமல் ஒரே டைமில் 2 ஆப்லேயுமே நம்ம வந்து ஃபுட்டை வந்து ஆர்டர் பண்ணோம். அப்படி ஆர்டர் பண்ணுறப்ப அமௌண்ட் எதில் கம்மியாக காமிக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நம்ம காமிக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோவில் வந்து அமௌண்ட் கம்மியாக காமிக்குது. சில இதில் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியில் வந்து கம்மியாக காமிக்கும். இந்த மாதிரி டிஃப்ரென்ஸை பார்த்துட்டு எதில் கம்மியாக காமிக்குதோ அதில் ஆர்டர் பண்ணி நம்ம வர வச்சிடணும். அதாவது என்ன மிஞ்சி போனால் ஒரு 20 ரூபா 30 ரூபா தான் டிஃப்ரென்ஸ் வரும். ஆனால் அது ஒரு அமௌண்ட் தானே. இது மூலிமா நீங்கள் காசை மிச்சம் பண்ணலாம். ஸோ இனிமேல் இதை ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் இப்போ அமௌண்ட்டை பொறுத்து சில நேரம் அந்த டெலிவரி வருதுல அந்த டைமுங்கிறது சேஞ்ச் ஆகும். அதையும் பார்த்து ஆர்டர் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் இந்த விஷயம் தெரியாமல் எவ்வளோ காசு நான் செலவு பண்ணியிருக்கேன். என்ன இதே மாதிரி வேற ஏதாச்சும் ட்ரிக்ஸ் நான் சொல்லுங்கள். அடுத்து நீங்கள் மாட்டிக்காமல் இருக்கிற ஒரு ட்ரிக் சொல்கிறேன்.
இவர்கிட்ட மாட்டிக்காம இருக்கவா? இவர்கிட்ட இல்லை சார், ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறப்ப மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு. ஃபுட் ஆர்டர் பண்ணும்போது மாட்டிக்காம இருக்கிற மாதிரி அது என்ன ட்ரிக்ஸ் சார்? சொல்கிறேன். இப்போ ஆப்புக்குள்ளே போன உடனே 50% ஆஃபர் 60% ஆஃபர்னு போட்டிருப்பாங்க. இப்போ இந்த பீஸா ஹட் ஃப்ளாட் 50% போட்டிருக்காங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன ஒரு 300 ரூபா பீஸாவோட விலை இருந்தால் 150 ரூபான்னு கொடுப்பாங்க, அதானே? அப்படி நினச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா 169 ருபீஸ் பீஸா 129 ருபீஸ், 189 ருபீஸ் பீஸா 129 ருபீஸ், இந்த மாதிரி காமிக்குதா? இதில் வந்து 50% கிடையாது. சரி, உள்ளே போய் பார்ப்போமே இருக்குமான்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தோம்னா அப்போயே இந்த 50% ஆஃபரே கிடையாது. அதாவது இந்த 50% ஆஃபர் 60% ஆஃபர் எல்லாமே நம்மளை உள்ளே வைக்கிறக்காண்டி தான். சில இதில் இருக்கும், பட் உள்ளே வர வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத அப்படி காமிக்கிறாங்க. ஸோ ஆர்டர் பண்ணுறப்ப இப்போ 50%னா 300 ரூபா காமிக்குது, அப்போ கண்டிப்பாக 150 ரூபா தான் இருக்கும். 400 ரூபா காமிக்குது, கண்டிப்பாக 200 ரூபா இருக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம உள்ளே போவோம். ஆனால் அப்படி இருக்காது. ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணுறப்ப ஆஃபர் போட்டிருக்க மாதிரி கரெக்டான அமௌண்ட்டில் போட்டிருக்காங்களா, ரீசனபிளாக அமௌண்ட்டாக இருக்கான்னு பார்த்து தான் நீங்கள் ஆர்டர் பண்ணுமே தவிர 60% போட்டிருக்காங்க, இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் ஆர்டர் பண்ணுங்க உங்களுக்கு வந்து 70% ஆஃபர் தரோம்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் உள்ளே போய் பார்த்தோம் இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்களா ஃப்ளாட் 50% போட்டிருக்காங்க, ஆனால் பக்கத்துலேயே அப் டு 80 ருபீஸ் தான் போட்டிருக்காங்க. அதாவது 80 ரூபா வரைக்கும் தான் கம்மியாகுமே தவிர 50% பாதி காசு கம்மியாகாதுன்னு அர்த்தம். இப்போ ஆக மொத்தம் நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? யார் வீட்லையுமே அடுப்பை பற்ற வைக்காதீங்க, கேஸே வாங்காதீங்க, எல்லாருமே ஆர்டர் போட்டு சாப்பிடுங்கன்னு சொல்ல வர்றீங்களா? அதனால தான் இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்கிறீங்க. ஏங்க, இந்த டெலிவரி கம்பெனிக்காரங்க அவங்களுடைய வியாபாரத்துக்காக ஏதாவது இந்த மாதிரி விளம்பரங்கள்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் டெலிவரி பாய் தானே, ஒரு மிடில் கிளாஸ் பையன் தானே, நம்மள மாதிரி வீட்டிலேருந்து கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்க தாங்க. நீங்களும் இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு இந்த ட்ரிக்ஸ் இருக்குது அந்த ட்ரிக்ஸ் இருக்குது இப்படி ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்கன்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் நியாயமா சார்? அப்பா, அவர் ஏதோ நமக்கு நல்ல விஷயம் தான் சொல்றாரு, அவர்கிட்ட எது சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? என்னடா நல்ல விஷயம்? சார், நான் அப்படி சொல்ல வரல சார். நானும் மிடில் கிளாஸ் பையன் தான், நானும் கஷ்டப்பட்டு தான் இந்த வேலையெல்லாம் பார்க்குறேன், கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறேன். வீட்டில் சமைக்கிறவங்க ஆர்டர் பண்ணியே சாப்பிடுங்க, வீட்டில் சமைக்கிறவங்களாம் சொல்ல வரல. வீட்டில் சமைக்கிறவங்களாம் சமைச்சு தான் இருக்கணும். இப்போ சில பேர் நைட் ஷிஃப்ட் பார்ப்பாங்க, சில பேர் எந்நேரமும் வேலையாகவே இருப்பாங்க, அவங்களுக்குலாம் சமைக்க கூட நேரம் இருக்காது. அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணி தானே சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ட்ரிக்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணுற காசை விட உங்களுக்கு காசு வந்து கம்மியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் சொன்னதே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபா கிட்ட மிச்சம் பண்ணலாம் சார். அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. அவங்களுக்காண்டி தான் இவ்வளோ விஷயங்கள்லாம் சொல்கிறேன். ஏன்னா அவங்க ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்றாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு காசு ரொம்ப செலவாகும், கம்மியாக செலவாகுங்கிறத சொல்ல வரேன் சார். தம்பி, அதே மாதிரி நீங்களும் 20 ஆர்டர் எவ்வளோ சார் ஒரு மாதத்துக்கு? 20 40 ஆர்டர் போட்டால் ஒரு மாதத்துக்கு 30 நாள் தான்ப்பா இருக்கு. ஓரளவுக்கு ஆர்டர் போட்டு சாப்பிடுங்க, சரிங்களா? சரி, இந்தாங்க சொல்கிறாரு கேளு. ட்ரிக்ஸ்ன்னு சொல்லும் போதெல்லாம் இழுச்சிக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருந்த ஈன்னு இனிமேல் இத்தனை ஆர்டர்லாம் போட்டின்னு வச்சுக்கவேன். ஒழுங்கா காலையில் போகிற சாயங்காலம் வர்ற நீ ஒன்றும் நைட் ஷிஃப்ட்டும் போகல, 24 மணி நேரம் வேலையும் பார்க்கல, வீட்டில் கொடுக்குறத சாப்பிட்டுக்கிட்டு வாரத்துக்கு ஒரு நாள் மாதத்துக்கு ஒரு 4 நாள் ஏதாவது ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு ஆர்டர் போட்டு சாப்பிட்றதோடு இருக்கணும். 20 ஆர்டர் 30 ஆர்டர் போகிற வேலையை வச்சுக்கிற கூடாது. உங்கள் பேர் சார்? வாங்க. உங்கள் பேர்? என் பேர் இல்லை, இவன் பேரில் தான் வந்திருக்கும். அபினேஷ். பாருங்க சார், அபினேஷ் தாங்க சார். 5 ஸ்டார் ரேட்டிங் போடுறோம். பிரியாணினாலே சூடாக சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். சூடே ஆறி போச்சு உங்களால். இவ்வளோ தூரம் சொல்கிறேன், கடைசியில் திருந்திட்டு போனா பார்த்தீங்களா? இந்த காலத்து பயில்கிட்ட சொல்லியே பிரயோஜனம் இல்லைங்க, யூஸ் பண்ணவே முடியாது. பிரியாணி எனக்கு வந்து வச்சுடுறா. ஹலோ, எங்கே சார்? நான் வந்துட்டேன் சார். ஐயோ, இதையும் தூக்கி